தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/10/2025 வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 7:20 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே நவகிரக கோயில் பற்றி சொன்னேன். சூரியனார் கோயில் சூரிய திசை நடந்தா போகணும், திங்களூருக்கு திங்கள் சந்திரதசை நடந்தா போகணும், செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் திசை நடந்தா புள்ளிருக்கும் வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் போகணும், வியாழன் புதன் நடந்துச்சு அப்படின்னா திருவெண்காடு போகணும்னு சொன்னேன். அதுல இழந்ததுகளை எடுத்துக் கொடுக்கிற ஸ்தலங்கள் 2 பிரிதொரு முறை உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லியிருந்தேன். இப்ப சனி இருக்கே, சனிக்குன்னு உள்ள கோயில் திருநள்ளாறு. திருநள்ளாறு மட்டும் சனி விலகுறவுக்கு போகணும். இப்ப யாராருக்கெல்லாம் சனி விலக போகுதோ, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி எல்லாம் யாராருக்கெல்லாம் விலகுதோ அவங்க போகணும். இப்ப கடகராசிக்காரங்களுக்கு 6/3/2026 வாக்கிய கணித ரீதியா சனி விலகுது. அப்ப விலகுற போது அஷ்டமத்து சனி அவங்களுக்கு விலகுது. அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. மகர ராசிக்காரர்களுக்கு முழுவதும் அந்த சனி 7.5 விலகிடுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இப்படி விலகிறவங்கெல்லாம் போக வேண்டிய கோயில் எது அப்படின்னா திருநள்ளாறு. இன்னொன்று குச்சானூர்னு இருக்கு, மூலஸ்தானம் தேனிக்கு பக்கத்துல. அதுக்கு அடுத்தது பொங்கு சனிக்காக உள்ளது அதாவது திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. சனி ஒருத்தர் வாழ்க்கையில் 30 வருஷத்துக்கு ஒருக்கா மீண்டும் மீண்டும் வரும். ஆகையினாலேதான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவனும் இல்லை அப்படிம்பாங்க. இந்த சனி ஒரு ஆண்டுக்கு ஒரு கட்டத்துல 2.5 ஆண்டுகளுக்கு இருக்குமா. இப்ப மேஷத்துல இருக்குன்னா 2 வருஷத்துக்கு இருக்கும், அப்புறம் ரிஷபத்துல 2 வருஷத்துக்கு இருக்கும். இப்படி 12 கட்டம் மொத்தம் 12×2 = 24, 12 6 30 ஆண்டுகள் ஆகுது பழைய இடத்துக்கு அது வர்றதுக்கு. ஆக அப்படி வருகின்ற பொழுது அந்த சனிக்குள்ள திருநள்ளாறு இருக்கே, திருநள்ளாறுல என்ன பெருமைனா நலன் அங்கே நலன், அங்கே நலமகாராஜா மிகப்பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர். அப்படி சக்கரவர்த்தியாக இருந்தவர் வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டார். மனைவி மக்கள் எல்லாமே இழந்து, நாடு நகரமெல்லாம் இழந்து, கடைசி திருநள்ளாறு அருகிலே வருகின்ற பொழுது அந்த சனி பகவானை கும்பிட்ட பிறகு அவருக்கு இழந்த செல்வமெல்லாம் கிடைச்சான். தமயந்தி அவருடைய மனைவி, நல சக்கரவர்த்தியாக இருந்தவர். அவர் கடைசியா ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கின்னு கோயில்ல வர மாதிரி வந்துச்சான். அந்த இடத்துல அவர் மனைவி மக்கள் ஏத்தாப்புல வந்தாங்களாம். ஆக குடும்பம் எல்லாம் இணைய போகுதுன்னு நினைக்கிற போது அந்த புள்ள என்ன சொன்னிச்சான், இந்த குருவியை பிடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொன்னிச்சான். அவருடைய மகனோ மகளோ அது பிராணத்துல வருது. அந்த குருவியை பிடித்தாரோன்னு இவர் எதுவுமே இல்லை, பிடிக்க வரல, தான் உடுத்திய துண்டை கூட தூக்கி போட்டு பிடிச்சாராம். அப்படி எதுவுமே இல்லாம அந்த படியில ஏறணும்னா சர்வ ஆபரணம் கூட வந்துட்டாராம், பட்டு பீதாம்பரதாரியா வந்துட்டாராம். நாடு நகரமெல்லாம் கிடைச்சான். இழந்ததெல்லாம் நலனுக்கு கொடுத்ததுனால நலன் குடித்த ஊரணி, அந்த ஊரணின்னு அங்கே எல்லாருமே அங்கே இருக்க அந்த குளத்துல தண்ணி துளிச்சுக்குவாங்க அல்லது குளிப்பாங்க. திருநள்ளாறு நலன் ஆறு அப்படிங்கிறது. அது மாதிரி அந்த ஸ்தலத்துக்கு வாழ்க்கையின் கடைக்கோடியில் இருக்க எல்லாம் இழந்துருச்சு. தொழிலில் முதல் இழந்துட்டோம், உத்தியோகத்துல பதவி இழந்துட்டோம், பொதுநலத்தில் இருக்கவங்க பதவி இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி இழப்புகளை அதிகம் சந்திக்கிறவங்க திருநள்ளாறுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும். இதுபோல இன்னும் மற்றொரு ஆலயங்களும் இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். எதை செய்ய நினைத்தாலும் செய்ய நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் புதனோடு இணைந்திருக்கிறார். 3க்கு அதிபதி சகாய ஸ்தானாதிபதியோடு இருப்பதனாலே எல்லா வழிகளிலும் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். எனவே தவறிப்போன வாய்ப்புகள் கூட தானாக உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு லாபம் 2 மடங்காக உயரும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். எனவே நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் செயல்பட்டு இன்றைக்கு வியாபாரம் தொழிலே கைகளில் கணிசமான தொகை உங்கள் கரங்களிலே புரளப் போகின்றது. இந்த நாள் மிகச்சிறந்த நாள், நல்ல நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். இன்று இரவு 7:18 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், பகல் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே என்ன இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வியாபார முன்னேற்றம் கருதி புதிய நபர்களை சந்தித்தால் அதன் மூலம் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் விரயங்கள் கூடுகின்ற இந்த நாள் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இரவு 7:18 மேல் சந்திராஷ்டமம். எனவே பகல் பொழுது நன்றாகவே இருக்கிறது என்றாலும் அஷ்டமத்தில் சனி அடியெடுத்து வைத்திருப்பதனாலே, அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே கொஞ்சம் கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்திலே கூட வேலை கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கொஞ்சம் கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, ராசியிலேயே சுக்கிரன் 10க்கு அதிபதி இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சம்பவங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் வந்து இணையலாம். பழையவர்களை பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். 11லே குரு இருப்பதனாலே அயல்நாட்டு வணிகம் கூட ஆதாயம் தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, ராசியிலேயே விரையாதிபதி சூரியன். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ள கொஞ்சம் கடினம்தான். என்ன இருந்தாலும் வரவு ஒரு புறம் வந்தாலும் செலவு இருமடங்காக வரலாம். 6ஆம் இடத்திலே சனி ராகு இருக்கின்றார். புதிய உத்தியோகத்துக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்திருந்தால் அதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். 2ல் செவ்வாய் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கடுமையான வாக்கை பிரயோகிக்கும் சூழல் உண்டாகும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. துலாம் ராசினியர்களே, செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பது நன்மைதான். இடம்பூமியால் ஆதாயங்கள் உண்டு. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். மாமன் மைத்திர வழியில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் கிடைக்கப் போகிறது. குருவின் பார்வை இருந்து செவ்வாய் மீது பதிந்தால் குரு மங்கள யோகம் என்பார்கள். எனவே பெற்றோர்களின் மணி விழாக்கள் நடைபெறலாம். அல்லது உங்களுக்கோ உங்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கோ மனவிழாக்கள் நடைபெறலாம். என்ன இருந்தாலும் சுப செய்திகள் இன்று வந்த வண்ணமாக இருக்கும். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சியிலே இருந்த தளர்ச்சி இன்று அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்திலே இருக்கும் ராகு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். தாய் வழி ஆதரவு உண்டு. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பது யோகம் தான் என்றாலும் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். 11ஆம் இடத்திலே செவ்வாய் புதன். விரையாதிபதி 11ல் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வரும் லாபம் உடனே விரயமாகலாம். எனவே அசுப விரயம் ஏற்படாமல் சுப விரயம் ஏற்படும் விதத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். அப்படி வாங்கினால் விரயங்கள் வீண் விரயமாகாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளும் வலிமை உண்டு. எனவே யோசித்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இரவு 7:18 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். ஒளிமயமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உறுதுணை புரிகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சீராகும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு குதூகல பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இரவு 7:18 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருந்தாலும் சனி ராகு 2ன் சேர்க்கை இருப்பது யோகம்தான். சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசிநாதன் பலம் குறைவாக இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு தொல்லைகள் இருக்கலாம். எதையும் திட்டமிட்டு முடிவெடுக்க முடியாது. இப்படியா அப்படியா, இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டித்த சிந்தனை மேலோங்கும். குறிப்பாக இதுபோன்ற காலங்களில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது நல்லது. அப்படி இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். எண்ணங்களுக்கு அதிக வலிமை உள்ள ராசி கும்பராசி என்பதனாலே நீங்கள் பாசிட்டிவ் சிந்தனை, அதாவது நேர்மறை சிந்தனைகளை அதிகம் நினைக்க அது நடைபெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே கேது. உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் வீடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். கட்டிய வீட்டில் குடியேற முடியவில்லையே, வாடகை வீட்டிலேயே இருக்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் குரு இப்பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு விரைவில் வரப்போகிறார். 8ஆம் தேதி அன்றைக்கு
அக்டோபர் 8ஆம் தேதி அன்றைக்கு அதிச்சார கதியில் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போது உங்கள் ராசியை பார்ப்பார். இன்னும் 5 நாட்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு 2 மாத காலம் அதற்குள் அந்த கடக ராசிக்குள் அதிச்சார கதியில் உச்சம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் எல்லாம் நடைபெறும். இன்று உங்களுக்கு யோகம் ஏற்பட கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.